எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஆமாம், ஆக்சுவலி இப்படி தான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது சொல்கிறோம், நீண்ட நாளுக்கு பிறகு. ஆனால் அது சீரியஸாக இந்த ஒரு 1 மந்த் கொஞ்சம் நிறையா ஒர்க்கு, நிறைய ரிலேட்டடாக அவங்க வீட்டில் பாட்டி தவறிட்டாங்க தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. இது வந்து என்னுடைய ஏரியா. ஏன்னா வந்து இந்த எப்படி வந்து சினிமா ஒரு மாமா வந்துன்னா பரதம் டான்ஸ் எல்லாம் வந்து எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா பிரதரோட ஸ்டூடெண்ட்ஸோட சலங்க பூஜைக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் எங்கே இருக்கோம்னா முள்ளிப்பட்டு ஆரணி, அங்கே தான் இருக்கோம். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க சூர்யா பிரதர் வாங்க. ஸோ இவர் தான் வந்து குரு. ஸோ இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து சலங்க பூஜை பண்ணுறாங்க. அந்த பிரதர் கரெக்டாக தானே? கரெக்டாக தான். ஸோ இன்றைக்கி ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தார். மேம் வாங்க கிளாஸ்க்கு வாங்க, ரொம்ப அழகான நிறைய விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறாரு. நம்ம வெரி டெடிகேட்டிவ் பர்சன். ஸோ இந்த ஊர் சரௌண்டிங்கில் இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ரொம்ப வருஷமாக எதிர்த்தாப்புல இருக்க ஒரு பெரிய பழமையான கோயில் அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே அவங்க கோயிலுக்கு அவங்களோட கோயில் தான் வருது. கிளாஸ்க்குள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அனுபவம் இருக்குது. காட்டுங்க. ஆமாம், இன்றைக்கி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக. காலையில் நம்மளுடைய சிவகாமி அம்பாள், அதாவது பிரதிஷ்டை பண்ணி 48 நாள் கழிச்சு அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடந்தது. ரொம்ப விசேஷமாக நம்மளுடைய நடராஜரும் வந்து ரொம்ப பழமையானவர். 60 வருஷம் கிட்டத்தட்ட பழமையான நடராஜர் மூர்த்தி. சிவகாமி அம்பாள் மட்டும் இப்போ பஞ்சலோகத்தில் வந்து திருக்கல்யாணமானது இன்னைக்கு காலையில் வெகு விமர்சையாக நடந்தது. இவங்க மட்டும் இல்லாமல் உள்ள வந்து ராஜமாதங்கி அம்பாள் இருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இது 60 வருஷம் பழமையான நீங்கள் வாங்கும் போதே அந்த பழமை? ஆமாம் மேம், நான் வாங்கும் போதே பழமையான சிலையாக இருந்து தான் வாங்கினது. ஓ சூப்பர். ஆமாம், இவர் வந்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டு. இவர் ஃபஸ்ட்டு சலங்க பூஜையில் வந்தாங்க, மேடம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு எத்தனை சலங்க பூஜை? இது எனக்கு 5th சலங்க பூஜை மேம். சூப்பர், வெரி குட். வாங்க மேம். 550 மாற வேண்டும். கண்டிப்பாக மேம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த அம்பாள் வந்து ராஜமாதங்கி அம்பாள், கலைக்கெல்லாம் அதிபதி அம்பாள் தான். தசமகா வித்தையில வந்து 9வது அம்சமாக அம்பாள் வீட்டிருக்காங்க. இதுல தசமகா வித்தை, அஷ்டபுஜங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு புரியும், பார்க்குறவங்களுக்கு நம்ம கிளியரா சொல்லணும். ஓகே கண்டிப்பாக மேம். தசமகா வித்தைனா 10 வித்தை. அம்பாள் ஆதிசக்தியிலிருந்து அடுத்து 10 அவதாரம் எடுக்கிறா. அந்த 10 அவதாரம் தான் தசமகா வித்தைன்னு சொல்கிறோம். நம்ம நவராத்திரி கொண்டாடுறதே அதோடைய தாத்பரியத்துக்காக தான் நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம். ஒவ்வொரு அம்பாளும் காலராத்திரின்றது காளி தேவி. காளி தேவிலேருந்து ஒவ்வொரு அம்சமாக தூமாதேவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்பாள் இருக்காங்க. அந்த அம்பாளில் ஒரு சக்தி தான் நம்ம வந்து ராஜமாதங்கி. இவங்க வந்து 9வது அம்சம். அதாவது எப்படி ராஜராஜேஸ்வரிக்கு வாராகி அம்பாள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஜராஜேஸ்வரிக்கு படை தளபதி அப்படின்னு. அதே போல இவங்க வந்து மந்திரி, ராஜராஜேஸ்வரிக்கு மந்திரியா இருப்பாங்க. அவையில ரொம்ப விசேஷமா மந்திரியா இருப்பாங்க. ஆலோசனை சொல்றது எல்லாமே இந்த அம்பாள் தான். எப்படி அவங்க படை தளபதியா வந்து வாராகி போராடுறாங்கன்னோ அந்த மாதிரி இந்த அம்பாள் வந்து மந்திரியா இருந்து ராஜராஜேஸ்வரிக்கு எல்லா உபாசனை சொல்றது எல்லாமே இவங்க தான். இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா தசமகா வித்தையில இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் மறைக்கப்பட்டு ரொம்ப காலகட்டமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வழிபாடு இல்லாம இருந்தது. இந்த அம்பாளுடைய விசேஷம் என்னன்னா, சின்ன உருவமா ஒரு தூண்ல தான் நம்ம காமாட்சி கோவில்ல பார்க்கலாம். காயத்ரி மண்டபத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா காமாட்சி கோவில் கிடையாது, மண்டபம். காயத்ரி மண்டபம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காயத்ரி மண்டபத்துல ஒரு தூண்ல அம்பாளுடைய சுதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப காலப்போக்குல நிறைய இந்த அம்பாளுடைய வழிபாடுகள் வந்து வந்துட்டு இருக்கு. அது எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா வந்து அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அது பச்சை திருமேனியில இருப்பாங்க அமர்ந்த கோலத்துல. நம்மளுடைய இடத்துல இந்த ஸ்ரீ புருஷபை நடனப்பள்ளியில தான் அம்பாள் வந்து நின்ற கோலத்துல, அது அஷ்டபுஜங்கள் கொண்டு, அதாவது 8 கரங்கள் கொண்டு அழகா அம்சமா வீட்டு இருக்காங்க. அம்பாளுக்கும் இன்னைக்குதான் வந்து திருக்கல்யாண வைபவமானது விசேஷமா நடந்தது. இந்த அம்பாளுடைய கணவருடைய பெயர் என்னன்னா மதங்ககிரீஸ்வரர். மதங்க முனிவருக்கு பிறந்ததுனால அம்பாள் பேரு மாதங்கி. மதங்க முனிவர் வழிபட்டதுனால மதங்ககிரீஸ்வரரா மாறினார். அதாவது ஒவ்வொரு முனிவருக்கும் ஒவ்வொரு விஷயமா கேட்பாங்க, வேண்டுதல் கேட்பாங்க, வரம் கொடுங்கன்னு. மதங்ககிரீஸ்வரர் என்ன பண்ணாருன்னா, சிவபெருமானே நீயே எனக்கு மருமகனா வரணும் அப்படின்னு வர கேட்டார். அதற்காக அம்பாள சக்தி ஸ்வரூபமா வந்து பொற்தாமரை குளத்துல வந்து நீலோத்பவ மலர், நீல மலர்ல அம்பாள் பச்சை நிற குழந்தையா அவதரி
அனுசரிச்சு அந்த மதங்கருக்கு முனிவருக்கு வந்து மகளா இருந்து வளர்ந்து அதனாலதான் பொற்சபை நடன பள்ளி. அம்பாள் வந்து வீட்டுல இருந்து அவ்வளவு விசேஷமா இருக்காங்க. ரொம்ப அழகு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய சலங்க பூஜைக்கு இங்க இருந்து சுவாமியானது கைலாயவாதியத்தோட புறப்பாடாகும். விசேஷமா. ஏன்னா சுவாமி நம்மளுக்கு வந்து முதல் சிறப்பு விருந்தினர் எல்லாமே ஆதி அந்தம் எல்லாம் அவருதான். அதனால அவரை வரவேற்கணுன்ற விதமாக நம்மளுடைய நடனப்பள்ளியில இருந்து அம்பாளும் சரி, ராஜமாதங்கி, சிவகாமி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைலாயவாதியத்தோடைய சீர்வரிசையோட மண்டபத்துக்கு வந்து புறப்பாடாக போறாங்க. அழகு. அப்படி கிளாஸ் சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ப்ரோ. பரதநாட்டிய கிளாஸ்னாலே இப்போ இப்போ நம்ம டேரக்ஷன் வந்து ஒரு சினிமா செட் ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டீமில் வேணும் எங்களுக்கு. எப்படி இந்த சேது படத்தில் வந்து லொகேஷன் அபிலா குஜாம்பால் வீடு இருக்குமோ அது மாதிரி வந்து குஜாம்பால் எங்கள் வீடு மாதிரியே இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பெயிண்டிங் எல்லாமே வந்து சூர்யா பிரதரே பண்ணாராம். ஆமாம், இது எல்லாமே நம்மளே பெயிண்ட் பண்ணது மேம். கிளாஸுக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்ஸு, இந்த வீணை இதெல்லாமே நம்மளே வந்து ஒரு பண்ணது. ஆமா சார், இந்த முத்தம் சொல்லுவாங்க, வாசல் முத்தம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இதுக்கு. அதனால இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான வீடு. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நான் சொன்னேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு பிரதர். நம்ம வெளியில நான் 1008 டென்ஷன் 2 பேர் ஓடி வந்தோம். பட் ஆனால் ஒன்ஸ் இங்க அம்பாள் பார்த்துட்டு இங்க இந்த அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா கொடுத்துச்சு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக சார். அடுத்து நம்ம சலங்க பூஜையை பார்க்கலாம். இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரிலாம் ஜாகிரஃபிலாம் பேசிக்கிறார். பட் ஆனால் அவர் குருக்கா அவருக்கு மூளைக்குள்ள 1008 வேலைகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். அதை போய் அவர் கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக இருந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியை மேம் வந்து கண்டிப்பாக எனக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போகிறோம். என்ன ஃபுல்லாக பார்த்துட்டு குட்டீஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தான் போக போகிறோம். இப்போ போட போகிறோம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. நான் கட்டிட்டு போட்டோ அனுப்புறேன். ஸ்ரீ குருவியோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட குருவுக்கு நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா 18 ஆண்டுகள் நான் ஒரு நம்மகிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த சலங்க பூஜையில் நான் ஒரு விருந்தினராக இருக்கேன்னா என்னுடைய குரு துளசி லட்சுமி அவங்க தான் முதல் நன்றி. அண்ட் சூர்யா பிரதர் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சலங்க பூஜை பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. எப்படி வந்து ஒரு பெண் வளர்ந்து ஒரு பெண்மை அடைகிற தருணம் வந்து எவ்வளோ நம்ம கோலாகலமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லை மாணவி வந்து கற்றுக்கிட்டு ஒரு அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்கன்றப்போ இந்த சலங்க பூஜை அதை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் குழந்தைகள் வந்து கற்றுக்கும் போது ஒரு ஸ்டெப்பு ஒரு ஆடாது அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க. சலங்க பூஜை எப்போதான் ஒரு பாட்டுக்காக இல்லை ஒரு ராகம் தாளம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோர்வையாக அவங்க ஆகவே வந்து சலங்க பூஜை. ஏன்னா அவங்களுடைய பரதநாட்டிய வாழ்க்கை வந்து இது ஒரு முதல் பணி. ஸோ நீங்கள் எல்லாமே ரொம்ப பிளஸ். ஒரு அழகான குரு கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு. சூர்யா சார் வந்து ரொம்ப ஒரு அழகான குரு. எப்படி வந்து எனக்கு ஒரு சூப்பரான குரு கிடைச்சிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான குரு கிடைச்சிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? இன்னும் பத்தலை, இன்னும் கேட்கலாம். ஏன்னா தன்னுடைய குழந்தை வந்து இங்கே கற்றுக்குது, நான் வந்து என்னோட பேரண்ட்டுப்பா அப்படின்னு
அது இல்லாமல் கிளாஸுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து இங்கே இருக்க பேரண்ட்ஸ்லேருந்து பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் முதல் வந்து எல்லாருமே அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த பெரிய வாழ்த்துக்கள். நான் ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். என்னோட சலக பூஜையில டெல்லி கணேஷ் ஐயா வந்து விருந்தினராக வந்திருந்தார். அவர் வந்து எனக்கு வந்து நாங்கள் 9 பேர் பண்ணோம் சலக பூஜை. இப்போ எப்படி 10 பேர் அப்படியே தசாவதாரம் மாதிரி நிற்கிறாங்களோ நாங்கள் வந்து 9 பேர் பண்ணோம். ஸோ அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள், கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் தான் நான் இன்னும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எப்பயுமே ஏன் வந்து பரதநாட்டியம் பரதம் அப்படின்னு சொல்றாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இப்போ பா ரா தா இதெல்லாம் வந்து பிரிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு பொருள் கிடைக்கும். பரதநாட்டியம்ன்றது ஒரு கலை, ஒரு தெய்வீகம், ஒரு ஆன்மீகம் மட்டும் கிடையாது. அதை பிரிச்சு பார்க்கும்போது நிறைய பொருள் இருக்கும். பாக்கு என்ன அர்த்தமா இருக்கா சொல்லுங்க. பா பா என்ன அர்த்தமா இருக்கும்? பாவம், எமோஷன், முக பாவனைகள். எப்பயுமே பரதத்துல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஆர்வம் வந்து சிரிச்சுக்கிட்டு கண்ணா சேர்ந்து ஒரு வரியும் அவ்வளோ அழகா பாவம் காமிச்சாங்க. அதான் பா பிடிக்கும். ரா என்ன பிடிக்கும்? நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா வந்து இந்த அழகா நான் பாடினாங்க அந்த ராகத்துல தான் வந்து அவ்வளோ அழகா பரதம்ல ரா பிடிக்கும். டா என்ன பிடிக்கும்? சூப்பர், செம்மையா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. தாளம். குழந்தைங்க இன்னைக்கு சலங்கை கட்டி தட்டி ஆடினாங்களா, அதுதான் வந்து டா பிடிக்கும். இதை முழுசா சேர்க்கும் போது பரதம், பாவம், ராகம், தாளம், அந்த இது மட்டும் வந்து ஒரு எழுத்த முடியணுன்றதுக்காக கொடுத்தாங்க. அதே மாதிரி பரதத்தை வந்து நிறைய விதங்களா பிரிக்கலாம். பரதம்ல வந்து ரா எடுத்துருந்தா அப்ப என்ன வார்த்தை வரும்? பரதம்ல ரா எடுத்துட்டா என்ன வார்த்தை வரும்? பதம். சூப்பர், வெரி குட். நீ நல்லா படிக்க போற ஸ்கூல்ல. பதத்துக்கு என்ன அர்த்தம்? பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குழந்தை வந்து தன்னோட முழு விஷயத்த ஒரு தாளத்துல ஒரு அடியில சொல்றதுதான் பதம்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதே மாதிரி பதம் வந்து ஒரு முக்கியமான விஷயமும் கூட பரதநாட்டியம். அதே மாதிரி பரதம்ல பாவம் எடுத்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பா எடுத்தா ரதம். சரி, நீ வந்து இன்னொரு ஒரு சூப்பரா படிக்கிற ரதம். குழந்தைங்க நீங்க மேடையில் ஆடும்போது ரதம் மாதிரி கம்பீரமா கர்ஜனையோட ஆடுறதுதான் ரதம்னு சொல்லுவாங்க. ஸோ பரதத்தை நீங்க எந்த வகையில பிரிச்சாலும் பொருளும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் கேட்டு அதே மாதிரி இன்னைக்கு 10 குழந்தைகளும் ஒன்னொன்னு முத்து முத்தா அழகா அவ்வளோ அழகா ஆடினாங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங் புஷ்பாஞ்சலியில இருந்து இப்போ வந்து ஆடின கோலாட்டம் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அலாரிக்குலாம் அவ்வளோ அழகா ஆடினீங்க, பார்க்கவே எனக்கு கண்ணு பத்தல. ஸ்டூடெண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க கரெக்டாக அலாரி சாரி 10 பேருமே மிக்ஸ் பண்ணி ஆடினீங்க, எனக்கு கண்ணு பத்தல. பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இது எங்க அம்மா எனக்கு சொன்னது, நான் தான் சொல்றேன். தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க இதுக்கப்புறம் போதுமா படிச்சது போதும், அதான் சலக பூஜை பண்ண அரங்கேற்றம் பண்ணிக்கிறத நிப்பாட்டிடாதீங்க. எப்படி வந்து படிப்பு ஒரு கடல் மாதிரி, அதே மாதிரி பரதமும் ஒரு கடல் மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டே இருக்கேன். அண்ட் உங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்களோட ஆசை நிறைவேறல. ஏன்னா என்னோட அம்மா வந்து பரதம் கற்றுக்கணும், சலக பூஜை பண்ண முடியும். ஆனால் அவங்களோட ஆசையை ஏற்று என்னோட ஆர்வத்தை பண்ண அதே மாதிரி உங்க அம்மா அப்பா உங்க மேலே நிறைய ஆசை, நிறைய நம்பிக்கைகள் வச்சிருக்காங்க. அதை நீங்க வந்து பரதம்னா அடுத்த லெவல் கொண்டு போகணும். உங்க குருவை இன்னும் பெருமையா பேசுங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் பயிற்சி இருக்குமா, 2 years பிளஸ் இந்த ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சலோட ஒரு 8 மாசம் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு குரு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த குருவை எல்லாருக்கும் பெருமைப்படுத்தி இன்னைக்கு இந்திரஜாக்கா வந்து ஒரு சலங்கை பூஜை கெஸ்டா போடணும். நாளைக்கு இந்த 3rd ஸ்டாண்டர்ட் பாப்பா, அதுக்கப்புறம் 11th படிக்கிற பாப்பா எல்லாருமே ஒரு சலங்கை பூஜைக்கு கெஸ்டா போகணும் கண்டிப்பா. அண்ட் குருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அழகா வந்து 10 பேர் அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் குருவா இருந்த கண்டிப்பாக ஒரு அண்ணனாக தான் இருக்கீங்க. ஏன்னா எல்லா விஷயங்கள்ல இருந்தும் எடுத்து பண்றதுலேருந்து எடுத்து பார்க்கறதுலேருந்து எனக்கு வந்து நீங்கள் குருவா தெரியல, ஒரு அண்ணனா ஒரு நல்ல வெல்விஷராக இருக்கீங்க. அண்ட் பக்கவாதி கலைஞர்களுக்கு நான் வந்து வணங்குறேன். ஏன்னா பசங்களோட நடனத்தை தாண்டி எனக்கு வந்து உங்களுடைய பாட்டும் சரி, சோரோட விவரமும் அப்பா காதலை கேட்க அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அண்ட் சோரோட ஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எனக்கு தெரிஞ்சு ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்ன்றது சும்மா கிடையாது. ஏன்னா பசங்க வந்து இத்தனை நாள் வந்து குருவோட தாளத்தில் ஆடிப்பாங்க. ஆனால் முதல் முறை ஆர்கெஸ்ட்ரா இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் பார்க்கும்போது பதட்டப்படுவாங்க. ஆனால் பசங்களுக்கு அந்த பதட்டத்தை கொடுக்காம 3 பேரும் ஒன்றா இருந்தீங்க. ஆனால் தனித்தனியாக ஒரு பாட்டு மிருதங்கம் ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் இந்த ஈவெண்ட்டில் கம்பெனி ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் சூர்யா மாசத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி ஒரு
இந்த மிருதங்கம் புல்லாங்குழல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதை நம்மளுடைய தமிழ் பண்பாடு, நம்மளுடைய தமிழ் கலையை நம்ம தான் எடுத்து வளர்க்கணும் கண்டிப்பாக. மற்ற வெஸ்டர்ன் டான்ஸ் ஸோ அதெல்லாமே வந்து காமனாக இருக்கிறது. பட் பரதநாட்டியம் ரொம்ப தொன்மையான விஷயம். அதை நம்ம குழந்தைக்கு நம்ம தான் சொல்லி தரணும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு பரதநாட்டியம் ரொம்ப தூரம். இப்போ எப்படி நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து போய் அந்த நடனம் பண்ணும்போது நான் தான் வேடிக்கை பார்க்குறேன். வீடியோ எடுப்பாரு. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து தவிர வீடியோ எடுப்பேன். இப்போ நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை, பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தான் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஆரணி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ உடச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ஏன்னா ஒரு குட்டிக்குடி குழந்தைகள் முன்னாடி இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய குழந்தை வந்து ஆறாக வந்து அனுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே நினைச்சேன் ஆதாரியா பாரதியார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இவங்க காரணம் அதே முருகன் இருக்கிறதா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. விநாயகர் இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு தெரிஞ்சது. ஸோ அத்தனை சந்தோஷமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஆரணி மண்ணில் இத்தனை 10 குழந்தைகளும் அவ்வளோ அழகான செல்வங்கள் உருவாயிருக்காங்க. ஏன்னா இந்த பரதநாட்டியங்களுடைய என்ன விஷயம்னா வெறும் நடனம் கிடையாது. இது வந்து ஒரு லாங்குவேஜ், இது வந்து ஒரு மொழி. அதாவது கடவுள்கிட்ட வந்து நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கான மொழி. அவ்வளோ அழகாக வெளிப்படுத்துறீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அன்றைக்கி சோப்ரா மேம் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்தாங்க. அதாவது நான் முன்னாடி எங்கே பார்த்துருக்கேன் எங்கே அப்போ தான் தெரியுது. நான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை இதெல்லாம் வந்து டிவியில் வந்து நிறையா மாறியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மிருதங்கம் ரொம்ப அருமையாக அவஸ்தை. ரொம்ப ரசிச்சுருக்காங்க. பாப்பாவோட சொன்னான் நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அதே மாதிரி புல்லாங்குழல் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். பெற்றோர்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ உத்வேகம் தான் அவங்க குழந்தைகள் இருந்தாலும் கொண்டு வந்துருக்கு. ஸோ இன்னும் மேலே வளர்ப்போம். நன்றி. சிறப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நின்று பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமை இருக்கிறது. அப்புறம் மல்லாரி தேல் மங்களம் வரைக்கும் மன நிறைவாக இருந்துச்சு. அது இல்லாமல் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு சில மனக்குழப்பத்தில் வந்தோம். இந்த இறை நம்பிக்கை, அந்த கடவுளுக்கு நம்ம பண்ண லெசன்ஸு எல்லாரும் வந்து இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூல் ஆகிடுச்சு. மனசு ரொம்ப கூல் ஆகிடுச்சு. ரொம்ப மனநிறைவாகிடுச்சு. கண்டிப்பாக ஆரணி இன்னும் அரௌண்ட் வந்து சேத்பேட், சைதாப்பேட் அப்படின்னு ஆனால் நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும்னா பொற்சபை நாட்டியப்பள்ளிக்கு வராங்க. சூப்பராக பொறுமையாக சொல்லித்தருங்க. பொறுமை நாட்டியாலயா. ஸோ எஸ், பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு மாஸ்டருக்கு, குருவுக்கு அந்த பொறுமை அவர்கிட்ட. கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்க வர வேண்டாம், ஒரு கிளாஸை பார்க்க வரலாம். அதுவே ஒரு அழகான ரொம்ப அழகாக ஒரு நேட்டிவிட்டி ஃபீல்டில் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க. ஸோ அதே செம்ம ஃபீல். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் அடுத்தடுத்து வரணும். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கிளாஸில் இருந்து இன்னும் நிறைய இடத்த டிவோஷனலான பிளேசஸ் கண்டிப்பாக சேர்ந்து நிறைய ப்ரோக்ராமும் கண்டிப்பாக மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பாண்டியனுக்கு பெல் பட்டன் தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். பாய்.